ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த அண்ணன் இருக்காங்கல்ல, சோ இவர் வந்து அந்த ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட சொல்றாரு, உன்னோட அக்காவை நீ எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணு, அதுதான் என்னோட தம்பியோட வீக்னஸ், அதை வச்சு தான் நான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அது கை வந்த கலையாச்சு. அசால்ட்டா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்ப வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அண்ணன் கிட்ட சண்டை போட்டது தப்புதான்னு சொல்லி நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த அண்ணங்காரனும் அன்னைக்கு திடீர்னு அந்த தங்கச்சி பொண்ணை தூக்கிட்டு வந்து நான் நிப்பாட்டினது அது என்னோட தப்பு தான், அதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே அந்த அண்ணங்காரன் சொல்றான், அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அம்மா இருக்காங்கல்ல, அம்மா வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மாவை போய் மீட் பண்ணிருக்காங்க. அப்படி மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம்பிக்கு கல்யாணம் நடக்கும்போது 6 மாசம் மட்டும்தான் நீ ஒய்ஃபா இருக்கணும், அதுக்குள்ள அவனோட மனசை மாத்தி என்னோட இடத்துக்கு வர வைக்கணும், அப்படி வர வைக்கல அப்படின்னா நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துருது. அப்புறம் இந்த தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு எல்லாத்தையுமே அடுத்தவங்க மேல பழி சொல்லிட்டு இருக்காத, அவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர உன்னை கீழே இறக்கிடணும் இல்ல உன்னை தூக்கி போட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நடக்காத ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி இவ்வளவு நாள் அப்பா கிட்ட சிம்பத்தியான ஒரு ஃபீலிங்கை வாங்கிட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் மூச்சு அடைச்சிருது. என்னன்னு பார்த்தா அந்த சிசிடிவி ஒண்ணு இருக்கு. அதாவது இவங்க சண்டை போட்டெல்லாம் கீழே விழுந்திருக்க மாட்டாங்க, நம்ம அண்ணன் தான் தம்பியை தள்ளி விட வந்திருப்பான். அப்போ அண்ணன் தடுமாறி கீழே விழுந்திருப்பான். சோ அதனாலதான் காலில் அடிபட்டிருக்கும், தம்பியை டச் கூட பண்ணிருக்க மாட்டான். அந்த சிசிடிவி இருந்திருக்கு. சோ அது இருந்துமே நம்ம சொன்னோம்னா அண்ணனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா பாதிக்கப்பட்டவ அவன் தான், அதனால அவன் போக்குலயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. சோ இவ்வளவு பண்ணியும் நீ அடங்கவே மாட்டல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருக்காங்க. இந்த அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு மறந்துருச்சு, நீ ரொம்ப தள்ளி விட்டியா இல்ல நான் கீழே விழுந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, சோ தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாட்டியும் போனை வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா எந்திரிச்சு கேட்கும்போது பழசாவே போட்டும் அதை யாரும் எடுத்து பேச வேணாம், எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வந்திருக்கு, இந்த குடும்பத்துல யார்கிட்ட நான் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ண போறேன், நீங்க 2 பேரும் 1 வருஷத்துக்கு சேர்ந்து வேலை செய்ய போறீங்க, அதுல யாரோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு தான் என்னோட மொத்த சொத்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஓகே நான் சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்றாரு. அவங்க அண்ணனும் சரி ஓகே நானும் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்ப அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினா தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்ட் ரிப்போர்ட் இருக்காங்களா, சோ அவங்க வந்து என்னடி உன்னை பத்தி இவ்வளவு கேவலமா எழுதிட்டு இருக்காங்க, இது ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் தரணும், என்னால ஹீரோவை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த முடியாது, ஆல்ரெடி அவன் 1008 கஷ்டத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி பேசினா பரவாயில்ல, இஷ்டத்துக்கு எங்களோட ஹீரோவோட கம்பெனி நேம் வேற தூக்கி பேசிட்டு இருக்காங்க, சோ இதனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிருக்கும் போது இப்ப அடுத்த நாள் இந்த கிம் இருக்கான்ல, சோ கிம் கிட்ட வந்து நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான், இங்க பாடுறா நீ தான் வீடு பூந்து அந்த ஃபைல் எடுத்தேன்னு சொல்லி என்கிட்ட சிசிடிவி இருக்கு, சோ இதை வந்து நான் போலீஸ்ட கொடுத்தனா கண்டிப்பா உன்னைய ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கிம் ரொம்பவே பயப்படுறான். ஐயோ நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உன் தங்கச்சி வந்து இந்த மாதிரிலாம் தப்பா நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கால, அதை நீ நிறுத்த சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவன் நிறுத்தியே ஆகணும், அப்படி இல்ல அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போயிருவா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இப்ப அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இந்த குக்கிங் டீச்சர் கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோ சமைக்கிறத நம்பி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த டீச்சர் கையால தான் நம்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்க மேல நம்ம ஹீரோயினுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்களா, எனக்கு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக ஒரு ரெசிபி சொல்லி தரீங்களான்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சரும் சொல்றாங்க. சரி எனக்கு யூனிஃபார்ம் போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் அவங்க பாக்குறாங்க அவங்களோட கையில பாத்தீங்கன்னா ஒரு தீக்காயம் இருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் இந்த வேலை செய்யறதுக்கு ஸ்டார்டிங்ல முன்னாடியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதை பத்தி முழுசா எதுவும் சொல்லல, இவங்களும் கேட்டுக்கல. இப்ப இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த விஷம் வச்ச அந்த மேட் இருப்பாங்களே, சோ அவங்கள கண்டுபிடிச்சிடறான். நம்ம ஹீரோயின் போய் நிக்கும் போது அந்த சின்ன பொண்ணாணி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க நிஜமாலுமே அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பாத்துருக்காங்க. இப்போ எதனால அவங்கள எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அடிக்கடி ஒருத்தனை மீட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன், ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நான் தான் உனக்கு விஷம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அப்புறம் மனசு தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உன்னை நான் பார்க்க வந்தேன். அப்ப திடீர்னு உங்க அம்மாவும் தாத்தாவும் அங்க வந்தாங்க, நான் டக்குன்னு போய் கபோர்ட்ல மறைஞ்சுக்கிட்டேன். அப்ப உங்க அம்மா தான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நீ என் கையால கொன்னாதான் சாவியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். அப்போ உங்க அம்மா தான் உனக்கு விஷம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் என்னை வெளியே தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் எல்லாமே புரிஞ்சிருச்சு, அப்போ இவங்க என்ன எதுவுமே பண்ணல, அம்மா தான் விஷம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த தாத்தா கிட்ட எப்படி எங்க அம்மா வந்து அப்பா கூட சேர்ந்தாங்க 2வது ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஷனா என்னோட பையன் இருந்தான், அப்ப வந்து என் பையனை வளைச்சு போடணும் அப்படிங்கறக்காக அவன் மேல அன்பு காமிச்சு அவன் மூலியமா ஒரு குழந்தைய வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டா, நானும் வேற வழி இல்லாம நம்மளோட பையனோட குழந்தை வேற வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நியூஸ் பேப்பர் காமிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல இவ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட பையனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் குழந்தையும் அவங்களோட வீட்டுல இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வீட்டை கொளுத்தி விட்டுட்டான், தீக்காயத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த தீ விபத்துல அப்படின்னு கேள்விப்பட்டமான்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாரு. இப்ப இந்த பக்கம் உன் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால, அவ கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆயிருப்பா, அவளோட டீடைல்ஸை கொடு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நான் கொடுப்பேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ நான் பாதுகாக்கிறேன், ஏன் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்
நீங்க பாதுகாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நீ பாதுகாக்கலாம், அவ தான் உன்னை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா, அவ எங்க அண்ணனை லவ் பண்றா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாம் வந்து பேசியிருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இவரால் அதை நம்பவே முடியல. இப்ப அந்த தங்கச்சிக்காரையை ஃபாலோ பண்ணும்போது அவ ஒரு ஹோட்டலுக்கு போறா. ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த அண்ணனுக்காக வெயிட் பண்ணா அவன் வரவே இல்லை. ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட என்னமா இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னமா பண்றது அப்படி இப்படின்னு போட்டு திட்டிட்டு இருக்கா. இப்ப அண்ணங்காரன் வந்தோடனே அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே உருகி உருகி பேசிட்டு இருக்கா. அவனும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட யாருமே இந்த மாதிரி ஃபீலிங்ஸை கொட்டியிருக்க மாட்டாங்க, எல்லாமே உண்மை நினைச்சு அண்ணங்காரனும் சந்தோஷமா இருக்கான். இது எல்லாத்தையுமே கண்ணாடி வழியா நம்ம கிம்மு பாத்துறாரு. பார்த்துட்டு அடியே எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பக்கம் தங்கச்சிக்காரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. ஆனா அவன் என்ன சொல்றான், நான் வெறும் போஸ்ட் தானே போட்டேன், போஸ்ட் போட்டதுக்கெல்லாம் என்ன ஜெயில தூக்கி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோவோட தங்கச்சி இருக்கால, சோ அவ வந்து அங்க பாரு ஒருத்தி வெறும் கமெண்ட் தான் பண்ணான், அவளே அங்க கதறிக்கிட்டு இருக்கா, நீ போஸ்டே போட்டிருக்க ஆனா நீ ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணது எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் தெரியுமா, இதனால ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான், உன்னால வாழ்க்கை ஃபுல்லா உள்ளவே இருக்க முடியும், வெளியே வரவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவ செமையா பயந்துட்டா. இப்ப தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க, நம்ம பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம தங்கச்சி உள்ள இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் தங்கச்சி உள்ள இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருப்பாள், சோ அவளுக்கு கால் பண்றா. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வேலை செஞ்சிருப்பாங்க. அவளுக்கு கால் பண்ணும்போது இங்க பாரு உன்னை ஏமாத்தினதுக்காக அவளுக்கு இருக்கிற வெறிய அவ போஸ்ட் போட்டு தீத்துக்கிட்டா, அவ்வளவுதான், இதுக்கு நான் எதுக்காக ஹெல்ப் பண்ணணும், என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சறா. இதை பார்த்து நம்பிக்கை துரோகத்துல அப்படியே நம்ம கிம் வந்து நினைச்சே போயிட்டான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. திரும்பவும் ஹீரோயின் மண்டி போட்டு தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு காப்பாத்துனா நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா நீ என்ன கேட்டாலும் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்களா, சோ அவங்களுக்கு கால் பண்ணி சரி சீக்கிரம் வாங்க, ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் பிசினஸ் பேசிட்டு இருக்கும்போது இந்த அண்ணங்காரனும் உன்னோட ஒய்ஃபை பத்தி வெளியே ரொம்பவும் தப்பா பேசிட்டு இருக்காங்க, சோ உங்க கூட எப்படி நான் பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பார்ட்னரும் ஆமா ஆமா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அது கிடையாதுன்னு சொல்லி நேத்தே தெரிஞ்சிருச்சு, நீ நியூஸ் அப்டேட்டா பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த தப்பு பண்ணவே இல்லை, இது எல்லாத்துக்குமே தூண்டி விட்டது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கால ஹீரோயினோட தங்கச்சி, அவதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நியூஸை பார்த்துட்டு இப்ப அண்ணங்காரனுக்கு செம டென்ஷன் ஆகுது. இப்ப தங்கச்சி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மா நானும் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், என்னமா பண்றதுன்னு, நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இப்ப ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோயினும் மீட் பண்றதுக்காக வராங்க. இப்ப அந்த இடத்துல வந்து ஐயோ நான் உங்களோட குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி நடிச்சுட்டு இருக்கும்போது இங்க பாருமா இந்த மாதிரி நீ நடிச்சுட்டு இருக்காத, அப்படி தெரியுது நீ சரியான ஒரு நடிப்பு நடிக்கிறேன், அது கூட உனக்கு சரியா நடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் போய் திட்டிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயினும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பாவோட மேனேஜர் வராரு. வந்து சார் நம்மளோட கம்பெனி வந்து ரொம்பவே டவுன்ல போயிட்டு இருக்கு, நம்மளால பணம் கட்ட முடியல, அதனால நாளைக்கு உங்களை மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்களா பணம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட உங்களோட மூத்த பொண்ணு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிடுவாங்க. அதை கேட்ட உடனே ஏமா உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது அவங்க ஷேர் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா அவங்க கூட பிசினஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனா நீயே போயிட்டு அப்பாக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அப்படியே உடம்பு சரியில்லாம போயிருது. இப்ப இந்த தாத்தா வந்து அந்த பாட்டிக்கு காசு கொடுத்துருப்பார்ல, சோ அந்த சிசிடிவி எல்லாம் காமிச்சிங்க பாருங்க, உங்க அப்பா வந்து அந்த பாட்டிக்கு நிறைய காசு கொடுத்துருக்காரு, எது கொடுத்தாருன்னே தெரியல, அப்ப அவரும் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது கம்பெனி என்னை நீங்க சிஇஓவா ஆகுங்க, நீங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் தான், நீங்க குணமாய் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த பக்கம் இந்த தாத்தா வந்து எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் அவங்க பேர்ல அவங்க எழுதியிருப்பாங்க வக்கீல வச்சு. இதை வந்து இந்த தாத்தா சொல்லும்போது உனக்கு என்னால சொத்தை கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தாத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அம்மா இவ்வளவு வேகமா செயல்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. இப்ப இந்த பக்கம் அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து உட்காந்து இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து உட்காடுறாங்க. எங்க அவருன்னு பார்த்தா அவர் இனிமேல் வரமாட்டாரு, இனிமேல் எப்பவுமே இந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ, நான் தான் சேர் உமன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்க அப்படியே ஒரு வில்லியாட்ட ஒரு சிரிப்பு கொடுக்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த 8வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.